ஹே செல்லகுட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லியோட டீமன்ஸ் டார்லிங் தான். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பார்ட்டில் ஐயோ 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 சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. இதான் ஒருத்தரோட சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் அந்த ஸ்டோரிக்குள்ளே நீங்கள்லாம் மூழ்கிட்டீங்க. எனக்கு உண்மையிலே இப்போ இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பற்றி சிரிக்கிறதா அலறதா தெரியல. எல்லோரும் ரொம்ப அந்த தாரா உங்களுக்கே அப்படி இருக்கும்போது அந்த கேரக்டரை உருவாக்கின எனக்கு இப்படி இருக்கும். அப்போ உண்மையாக பெயின்ஃபுல் ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு பெயின், அதாவது நான் இங்கே உங்களெல்லாம் அள வைக்கணும், கஷ்டப்படுத்தணும் அப்படி நினைக்கல. ஆக்சுவலி நான் என்ன உங்ககிட்ட கன்வே பண்ண நினச்சேன்னா, இந்த தாராவோட லவ் எவ்வளோ ப்யூர். அதாவது அவள் பங்க்ஷனுக்காக அவன் இல்லைன்னா தான் இல்லைங்கிற முடிவு எடுத்துருவா. அவள் எந்த அளவுக்கு லவ் பண்ணுறாங்க தான் அங்கே உள்ள எல்லா கேரக்டர்ஸும் எப்படி நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இவ அப்பா அப்படிங்கிறதுக்கோசரம் இவனை விட்டுட்டு போகிறா அப்படின்னு. பட் அப்படி கிடையாது தாரா. அவள் லவ்வே வேறு அப்படிங்கிறத புரிய வைக்க தான் ட்ரை பண்ணேன். அது கொஞ்சம் ட்விஸ்ட்டாக இருக்கட்டுமேனு அப்படி முடித்தேன். ஆனால் ரொம்ப பேர் ஃபீல் பண்ணிவிடுங்க. அதெல்லாம் ஒருத்தங்களாம் இன்ஸ்டாவில் அழுகவே ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நானுமே அந்த இது வாய்ஸ் பண்ணும்போது எனக்குமே தாரையாக தண்ணி வடிஞ்சுது. ஏன்னா தாராங்கிற பர்சன்லாம் கிடையாது, சும்மா ஒரு கேரக்டர் தான். பட் அந்த கேரக்டரை உள்வாங்கி நான் அந்த எல்லா கேரக்டரும் நான் தானே பேசுகிறேன். அப்போ எனக்கே அந்த ஒரு தாக்கம் இருக்கும்ல. ஸோ அவளோட இடத்துலேருந்து நான் அதை பேசும்போது எனக்கு உண்மையிலேயே அப்படி அழுக வந்தது. ஏன்னா ஒரு லவ் அந்த ஃபீலுக்குள்ளே நானும் போயிட்டேன். அப்போ இதே மாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினச்சேன். பட் இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்கல. ரியலி ஒரு ஆர்த்தருக்கு இதுதானே வேணும், என்னோடது அப்பா ஜெயிச்சிட்ட மாறா ஃபீல் திரும்பவும் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஓகேடா, சரி எல்லோரும் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. நான் இப்போ தாரா என்ன பண்ணுறான்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. அப்படியே தாராவும் அப்படியே எல்லாரையும் பார்க்குறா. ஒரு நிமிஷம் அவன் முகத்தில் ஒரு கசந்த புன்னகை. அப்படியே மயங்கி விழறா. வாயிலேருந்து பிளட்டு கொப்பளிக்க அப்படியே பங்க்ஷன் அவளை தாங்கி பிடிச்சி அவ்வளோதான். அவனுக்கு இதயமே நின்ன மாதிரி ஆயிடுது. ஏன்னா யாரும் இதை எதிர்பார்க்கல. எல்லாரும் சொல்லும்போது கூட பங்க்ஷன் இல்லை வேணாம், எனக்கு தெரியும் அவன் மேலே ரொம்ப டீப்பாக லவ்வில் இருக்கா அப்படின்லாம் சொல்லியிருப்பான். பட் இந்த கும்பிட்டைங்க 3 தான் கேட்டிருக்காது. அதுலேயும் நம்ம லீப்பாக என்ன அது எப்படி அவள் உன்னை லவ் பண்ணிவிட்டு அப்படியே ஜஸ்ட் லைக் தட்னு போகக்கூடாதுல்ல. இதில் பங்க்ஷன் மேலேயும் தப்பு இருக்குது. அட்லீஸ்ட் நான் தான் இந்த மாதிரிலாம் பண்ண சொன்னேன்னாச்சும் அங்கே சொல்லி புரிய வச்சுருந்துருக்கலாம். எல்லாருமே தாராவை தப்பாக நினைக்கும் போது பங்க்ஷன் அவன் வேறு மைண்ட் செட்டில் இருந்தனால இதை சொல்லாமல் விட்டது, அவங்க சொல்லதும் இவனும் நடிக்க ஒத்துக்கிட்டது எல்லாமே தப்பு தானே. ஸோ அவ்வளோதான். அவனுக்கு எல்லாருமே ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறாங்க. அப்போ தான் கைரா அவள் கையில் அந்த பாட்டிலை கவனிச்சு அப்படியே அடி பாதகத்தை இப்படி பண்ணிவிட்டியா அப்படின்ட்டு அப்படியே அவள் அலறா. எல்லாரும் ஒரு நிமிஷம் ஜர்க்காகி அப்படியே என்ன செய்யறதுன்னு தெரியாம அப்படியே ஸ்டன் ஆயிடுறாங்க. அந்த ரூமே நிசப்தமாக இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு யாருக்கு என்ன பண்ணுறதில்ல. அங்கே கைராவோட சத்தம் மட்டும், அழுகுறல் மட்டும் கேட்குது. வெளியில் இருந்த டாக்டர் வேறு யாரும் இல்லை, ஹைஜீன் தான். அவன் தான் அவனும் ஒய்ஃபும் தான் அந்த ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணிட்டுருக்காங்க. வேறு யாரும் இல்லை, லீக்கு ஃப்ரெண்டு தான் அவங்க. ஸோ அதனால தான் இந்த செட்டப்புக்கெல்லாம் அவங்க ஒத்துக்கிட்டு வந்திருப்பான். குடுன்னு ஓடி என்னாச்சு அப்படின்ட்டு அவனும் உள்ளே இன்னுமாடா அவங்க ட்ராமா முடியலங்கிற மாதிரி ஹைஜீன் உள்ளே வந்தவனும் இங்கே பங்க்ஷனுக்கு பலா அந்த இடத்துல தாரா ரத்தம் கக்கி கிடக்கிறத பார்த்தது. அதுவும் மற்றவங்களும் அப்படியே இருக்க. ஹே குயிக் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒய்ஃபை கூட்டிகிட்டு சீக்கிரம் இவங்களை பிடி அப்படின்னு சொல்லி நடா பண்ணி வச்சுருக்கீங்க, இதுக்கு தான் வேணான்னு கேட்டிங்களா அப்படின்னு ஹைஜீன் கூட எல்லாத்தையும் திட்ட தான் செய்கிறான். டே மச்சான் அப்படின்ட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்க பங்க்ஷனை தொட்டான். அப்படியே அவனும் சுயநினைவு கூட இல்லாத மாதிரி தாராவே வெறிச்சு பார்த்துட்ருக்கான். அவனுக்கோ நெஞ்சமெல்லாம் அவ்வளோ வலிக்குது. இந்த அளவுக்கு என் மேலே காதல் வச்சிருக்கேடி நீ, உனக்கு நான் என்ன பண்ணிட்டேன்? என் மேலே இவ்வளோ லவ்வா உனக்கு? நான் இல்லைன்னா நீ இருக்க மாட்டியா? அவனால் நம்பவே முடியல. அவன் கண்ணை அப்படியே அவன் அழலை, எதுவுமே இல்லை, அப்படியே ஸ்டன் ஆயிட்டான்னு சொல்லலாம் மனுஷன். ஸோ டக்குன்னு அடுத்த வேலைகள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. தாராவை தூக்கி அப்படியே உள்ளே கொண்டு போகிறாங்க. அவள் நல்ல வேலை அவள் என்ன பாய்சன் சாப்பிட்டாங்கிறது அவள் கையில் வச்சு இந்த பாட்டில் வச்சு கண்டுபிடிச்சி உடனே அதுக்கு மாற்று மருந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க, வாமிட் பண்ண வைக்கிறாங்க. ஸோ அவளோட தொண்டை பகுதி தான் கொஞ்சம் அந்த பாய்சனால் பாதிக்கப்பட்டிருக்கு. மற்றபடி ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அவளுக்கு எல்லாமே ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. இருந்தாலும் இங்கே உயிரை கையில் பிடிச்சிட்டு தான் பங்க்ஷன் உட்காந்துருக்கான். அவன் மனசு ஃபுல்லாக அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது இது மட்டும் தான் இருக்குது. தன்னை சுற்றி அவனை அத்தனை பேர் முறைச்சிட்டு இருக்குது. எதுவுமே அவன் கவனிக்கலாம். தாரா எப்படியும் சரியாகி வந்துடணும்னு. மற்றவங்களுக்கும் யாரையும் குறை சொல்கிற நிலமையில கூட இல்லை. எல்லோரும் தாராக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோங்கிற பதட்டம் மட்டும்தான் இருக்குது. ஃபுல்லாக லீக்கும் அதுக்கு மேலே குற்ற உணர்ச்சி ஆயிடுது. நம்ம அவளுக்கு காதல்னா என்னென்னு புரிய வைக்க நினச்சா
கடைசியில் அவள் காதல் என்னங்கிறத நமக்கு புரிய வச்சுட்டான் அப்படிங்கிற மனநிலையை தான் நின்றுட்டுருக்கான். அவனுக்கும் அவ்வளோ குற்ற உணர்ச்சியாக இருக்குது. அவன் விளையாட்டாக செய்ய போய் இந்த அளவுக்கு வரும்னு நினைக்கவே இல்லை. அப்படியே வந்துட்டு எல்லோரும் ஒரு மனநிலையில். ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான் மைண்டில் இருக்குது, தாரா சரியாகி வந்துடணும். அவளுக்கு ஏதோ ஒன்றுனா அவ்வளோதான், அவங்களே மன்னிச்சிக்க முடியாது. அந்த அளவுக்கு எல்லோரும் வந்து குற்ற உணர்ச்சிக்குள்ளே போயிடுவாங்க. ஸோ வந்துட்டு இந்த ஜென்ஸ் 4 பேரும் அவ்வளோ இதாக இருக்கா. ஒரு பக்கம் தாராவோட அப்பாவோ என் குழந்தை அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்காரு அந்த மனுஷன். இது நாள் வரைக்கும் உனக்கு நான் எதுவும் செய்யலை, இனிமேல் தான் செய்யணும்னு நினச்சேன், பாவி அப்படின்ட்டு அவர் கதறிட்டு இருக்க. தம்பி ஒய்ஃபும் வந்துட்டு அப்படியே வந்துட்டு அவங்க 2 பேத்தையும் தாராவோட அம்மா அப்பா வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தம்பி கூட அக்கா பாவம், அவள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கக்கூடாதுன்னு அந்த கடவுள் முடிவு பண்ணிட்டாராங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம் கதறிட்டு இருக்கான். எந்த கதறலும் ஃபங்க்ஷன் காதில் விழலை. அவனுக்கு ஃபுல்லாக இப்போ தாராவோட நினப்பு மட்டும்தான் இருக்குது. அவள் பேசினது சிரித்தது எல்லாம் அவன் முன்னாடி வந்து போக இதே மாதிரி தானே அவளும் துடிச்சிருப்பா. தனக்கு ஒன்றுனதும் அவளுக்கும் அப்படி தானே வலிச்சிருக்குன்னு அவனுக்கு இதயத்தை பிடுங்கி வெளியில் வைக்கிற மாதிரி இருக்குது. இப்படி ஒரு செயலை நம்ம செஞ்சே இருக்கக்கூடாதுன்னு தலையாக அடிச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கான். ஸோ சாராவுக்கு என்ன சொல்கிறதில்ல, அண்ணன் பண்ணதில்லை, அவன் மேலே செம்ம கொலகாண்டில் இருக்கா. அதையும் தாண்டி இப்போ தாராவோட நிலைமை நினைக்கும் போது அவளும் சரி, நீங்கள் கைரா 3 பேர் இருந்தான் அந்த லவ்வை புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இந்த சொல்லுவாங்களா, ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தெரியுங்கிறது மேக்ஸிமம் விஷயத்தில் நடக்கிறது இல்லை. சில பேர் மட்டும் அந்த இன்டிமேஷன் இருக்கும். அந்த மாதிரி தான் இவங்களுக்கு ஒரு வேவ் லென்த்து தாராவோட லவ்வை இவங்க 3 பேரால் புரிஞ்சுக்க முடிஞ்சிருக்கும். அதனால தான் அதுவும் கைராக்குன்னா கூடவே இருந்து பார்த்துருக்கா எத்தனை வருஷம். எப்படி தவம், தாராவோட காதல்ங்கிறது ஒரு தவம் மாதிரி. அது அவள் கைக்கு கிடைக்கலங்கும் போது அவளோட எக்ஸ்ட்ரீம் லெவல் எப்படி இருக்குங்கிறது கைராக்கு தெரியும். ஸோ வந்துட்டு கைராவால் அதை தாங்கிக்கவே முடியல. ஏன்னா இத்தனை கஷ்டப்பட்டு தான் அக்கா அவள் லவ் பண்ணவனை கிடைக்க போகிறான்னு நினைக்கும் போது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து அவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. தாராவை நினைக்க உனக்கு மட்டும் ஏண்டி அப்படிங்கிற மட்டும்தான் அவளுக்கு சொல்ல தோணுது, வேறு எதுவுமே தோணலை. அந்த அளவுக்கு அவள் மனசு உடஞ்சி போய் உட்காந்துருக்கா. ஸோ இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நினைப்பில் இருக்கா. இங்கே உள்ளுக்குள்ளே தாராஜனும் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்கு. போராடி நம்ம ஆள் வந்துட்டு கொஞ்சம் முன்னாடி தான் குடிச்சிருப்பா. செத்துட்டான்னு சொன்னதும் யாரும் கவனிக்காத போது அந்த விஷத்தை எடுத்து குடிச்சிருப்பா. ஸோ வந்துட்டு அவ்வளோ எஃபெக்ட் ஆகலை, அதுக்குள்ளே காப்பாற்றிட்டாங்க. ஸோ வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் ஆகுது அப்படி இருந்தோம். அந்த 2 மணி நேரம் செத்து பல தடவை பொழைச்சிட்டான் நம்ம ஃபங்க்ஷன். ஒரு வழியாக வந்துட்டு ஹைஜனும் ஒய்ஃபும் அடிக்கிற மாதிரி வெளியில் வந்து, மனுஷனாடா நீங்கள்லாம், உங்கள் கூட சேர்ந்து நானும் பண்ண போகிறேன், அந்த பொண்ணோட உயிர் போயிருந்தால் என்னத்துக்காகிறது, ஃபங்க்ஷனும் மச்சான் அப்படின்ட்டு பதறிக்கிட்டு வர, இப்போ பதறு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போய் பார்க்கலாம், இப்போ அவங்க அவுட் ஆஃப் டேஞ்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் தான் வாடா அப்படின்னு இருக்குது. அடுத்த கொஞ்ச நேரத்தில் எல்லாத்தையும் உள்ளே விடவும் ஹைஜன் அவங்க ஒய்ஃப்னு எல்லாருமே தான் உள்ளே வராங்க. ஹைஜனும் வந்து அப்படியே தாராவை டெஸ்ட் பண்ணிவிட்டு பார்க்குறான். நல்ல வேலை ஒன்றும் ஆகலை. ஏம்மா யாருமா நீ இப்படி, எனக்கும் ஒருத்தி இருக்காளே, இவள் பின்னாடி நான் தான் நாயை பையா அலைஞ்சேன் அப்படிங்க. அப்படியே ஐராவோ உன்னை முறைச்சி, ஐயோடா அவ்வளோ சீன்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதானே நீ என்னைக்கு நீ ஏன் அவள் ஒத்துக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த மாதிரி விஷம் குடிச்சு காட்டு நானும் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறா. ஆத்தாடி அப்படிங்கிற மாதிரி அவன் பார்த்துருக்க. எல்லாம் விளையாட்டாக போச்சு அவங்களுக்கு, நீங்கள் தான் செம கடுப்பாயிடுறீங்க. ஸோ எல்லோரும் வந்துட்டு எந்த மனநிலையில் இருக்கா உங்களுக்குன்னா எக்ஸ்ட்ரீம் லெவல். உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் எத்தனையோ விஷயம் நடந்திருக்கு, அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக கோபப்படுத்தலை. இது வந்து உங்களால் ஏற்றுக்கவே முடியல. ஏன் இப்படி பண்ணீங்க, அது எப்படி இவர் தான் அறிவே இல்லாமல் சொன்னால் நீங்களும் எப்படி இதெல்லாம் செய்ய ஒத்துக்கிட்டீங்க, என்னால் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது எனக்கு. இது ஹாஸ்பிட்டல், நீங்கள் டாக்டர்ஸ் உயிரை காப்பாற்றணும், இப்படியோ பண்ணுவீங்க அப்படின்னு ஹைஜீனி பிடிச்சி 2 ஏறி விட, ஐயோ ஏம்மா நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் தாம்மா, ஏதோ இவனுங்க சொன்னானுங்களே அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் இவனை பற்றி எந்த அளவுக்கு இவன் லவ் வச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொன்னானுங்கன்னு நானும் இதை விளையாட்டாக பண்ணிட்டேன். சாரி சிஸ்டர், எனக்கு இப்போ தான் புரியுது ஒரு பொண்ணாலையும் இந்த அளவுக்கு லவ் பண்ண முடியும்னு அப்படின்னு சொல்லிட்டு ஐராவை அப்படியே கைப்பிடிச்சிட்டு, இவ என்ன தான் என்ன பேசினாலும் இவள் மனசுக்குள்ளே என்னை பற்றி எவ்வளோ லவ் இருக்குன்னு எனக்கு தெரியும். இந்த முட்டா பசங்களுக்கு அது புரியாமல் போயிடுச்சு, நானும் சேர்ந்து இது பண்ணியிருக்கக்கூடாது, சாரி அப்படிங்கிற மாதிரி அவனோட பங்குக்கு சாரி கேட்டு ஐராவை கையை பிடிக்க அவளும் வந்துட்டு, இங்கே பாரு விஷம் குடிச்சு தான் லவ்வை ப்ரூவ் பண்ணணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. அது சரி வா அவங்களுக்கு கொஞ்சம் தனிமை கொடுத்து நம்ம கிளம்பலான்னு அப்படியே ஃபஸ்ட்டு அவங்க தான் கிளம்புறாங்க. அப்புறம் பெரியவங்களாம் வந்து ஏமா அப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி அப்பாலாம் வந்துட்டு தாராவை கட்டி பிடிச்சி கதறாரு. தாராவோ எந்த பதிலும் சொல்லலை, யார்ட்டையும் எதுவும் பேசல, அவள் அப்படியே தான் படுத்திருக்கா. மற்றவங்களாம் பேசிவிட்டு சரி அவங்க பேசட்டுங்கிற மாதிரி அப்படியே ஒவ்வொருத்தராக வெளியில் வர. அப்போ மற்றவங்களுக்கு டவுட் இருக்கும் இல்லையோ, இங்கே நிற்கிற உங்களுக்கு சாராக்கெல்லாம் டவுட் இருக்கும்ல, என்ன தாண்டா நடந்துச்சு, திடீர்னு எதுடா பிளான் எல்லாம் போட்டிங்க, எதோ பண்ணிங்க மண்டபத்தில், ஓகே இந்த பிளானை எந்த நேரத்துலடா போட்டிங்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே வந்துட்டு முறைச்சி பார்க்க. இப்போ தான் வந்துட்டு நம்ம ஆள் ஃபேக் லீக்கால அவன் என்ன நடந்ததுங்கிறத சொல்கிறான். ஸோ வந்துட்டு அவன் கூப்பிட போயிருப்பான்ல அப்போ நடந்த விஷயம் அப்படியே போகலாமா அதுக்குள்ளே. ஸோ நம்ம ஆளோ வந்துட்டு
வந்துட்டு பைக் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு கடன் மேலே ஏறி வரான். வரும்போதே வந்துட்டு ஜன்னல் வழியாக அப்படியே பார்க்குறான். ஜன்னல் வழியாக பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே வந்து பங்க்ஷன் தலை குப்புற கிடக்கிறது தெரியுது. ஒரு நிமிஷம் பதறிடுறான். உண்மையிலே அவன் ஐயோ எது தப்பாக பண்ணிட்டானா, டே அண்ணா அப்படின்னு எதுக்கும் கூப்பிட்டு பார்ப்போன்னு கூப்பிட அவனும் மெதுவாக தலையை தூக்கி பார்க்க ஸ்லோ மோஷனில் ஐயோபாடி கொஞ்ச நேரத்தில் உசுரே போயிடுச்சு. நல்ல வேலை இதுவும் பிசக்கா பண்ணிக்கிட்டியோன்னு நினச்சேன். டே உனக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் பங்க்ஷன் பார்த்துருக்கேன். என்னடா இப்படி கேட்குற ஸ்ருதியே இல்லாமல் இப்போ நான் சொல்ல போகிற நியூஸை கேட்டால் நீ ஜங்கு பொங்குன்னு குதிப்ப. அது என்ன தெரியுமா, வாளுக்கு கல்யாணம் நின்று போச்சு, உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க, வா நீ தான் மாப்பிள்ள அப்படின்னு சந்தோஷமான விஷயத்த அவன் சொல்ல அப்படின்ட்டு அவனை திரும்பி படுக்க எதே டே நான் சரியாக தானே சொன்னேன், இந்த லூசு பயலுக்கு காது கிடைச்சாலே அட கிறுக்கு பயலே சொல்கிறது கேட்கல, எவ்வளோ ஹாப்பின்னு சொல்லியிருக்கா, எழுந்து குதிப்பேன்னு பார்த்தா என்னடா திரும்பி படுத்து தூங்குற அட தத்தி முண்டோம் அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டு அவனும் வந்து கதவை தட்டினாலும் திறக்காமல் இருக்க செம்ம கடுப்பாயிரான். இவனை அப்படின்னு சொல்லிட்டு கதவை உள்ளே உடச்சிக்கிட்டு தான் உள்ளே வந்திருப்பான். வந்து என்னடா அவன் பிரச்சனை அப்படின்னு பங்க்ஷன் பார்க்க உனக்கு என்னடா நான் பிரச்சனை, இவ்வளோ நாள் தான் தேவதாஸ் மாதிரி அழைஞ்ச, அதுக்கு தான் உன்னோட தேவதாசி நீ கிடைக்க போகிறாங்களே எது இப்போ இந்த கரெக்ஷன்லாம் முக்கியமாக தேவதாஸோட ஒய்ஃப் பேர்லாம் தெரியலப்பா, அதை விட்டுரு. இங்கே பாரு உனக்கு உன் லவ் சக்ஸஸ் ஆயிடுச்சு, சீக்கிரவா உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னான் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை பிடிச்சி இழுக்க யார்டா நீ அவளுக்கு கல்யாணம் நின்று போச்சுன்னா உடனே அவங்க அப்பன் அப்படியே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாரா, அவரை பற்றி உங்களுக்கெல்லாம் சரியாக புரியலை. ஏதோ லூசு பையன் மாதிரி அவங்க அப்பா கிட்ட பெரிய வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன். அந்த வாக்கை காப்பாற்றுறதுக்காக அவளையும் வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டேன் சொன்னேன். ஆனால் என்னால் அவள் இல்லாமல் இருக்க முடியலடா. அவள் இல்லாத வீடு எனக்கு நரகமாக இருக்குது. இப்போ தான் தெரியுது அவளால் கூட என்னை விட்டுட்டு இருக்க முடியும் போல், என்னால் அவள் இல்லாமல் இருக்க முடியலடா. செத்தரலாம் போல் இருக்குது, என்னை அப்படியே விட்டுருடா, நான் இப்படியே கடந்து செத்து போகிறேன் அப்படின்ட்டு ஃபங்க்ஷனும் வந்துட்டு அப்படியே திரும்பி உள்ள போக அவனை பிடிச்சி இழுத்து அடே லூசு பல உட்காரா, நீ சொல்கிறது சரிதான், நாங்களும் அந்த பிளான் தான் பண்ணியிருக்கோம், பேசாமல் நீ செத்துரு, தாரா அப்போ வந்து உன்னை பாப்பா அப்படின்னு சொல்ல அப்போ ஃபங்க்ஷனும் எங்கடா சாக விடுற, அதான் வந்து இப்படி உட்காந்து கழுத்த இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்க்க டே அண்ணா உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது, சாகிறதுனா நிஜமாக சாகிறது இல்லைடா, பொய்யா நீ செத்து போன மாதிரி நடிப்பியான். நாங்கள் இந்த தாரா கிட்ட சொல்லுவோமா, அவ்வளோ பதறி அடித்து ஓடி வருவாளாம், நீ வந்து டப்புன்னு எழுந்து உட்காருவியான், அதோட என்னை பிடிச்சி பொழுதுன்னு ஒன்று அறைய விட்டு அறிவில்லைன்னு கேட்டு திட்டிட்டு போவாளாம். இதுதானே உனக்கு ஆசை, உனக்கு எத்தனை நாளாடா என்ன அடி வாங்க வைக்கணும்னு ஆசை, அட அது இல்லைடா அண்ணா அப்படி இல்லை, நீ செத்த மாதிரி நடி, அவள் வந்து கதறி அழுது உனக்கு முத்தம்லாம் கொடுப்பா, அப்புறமா கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க, ஸோ ஹாப்பியாக இருப்பில்லடா, அதை தான் சொல்ல வந்தேன்டா அண்ணா, அதுக்குள்ளே நீ ஏன்டா வளர்ற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபேக்லி சொல்ல பங்க்ஷனும் போடாங்க இவனை செத்த மாதிரி நடித்தேன், நான் செத்துட்டேன்னு தெரிஞ்சாலே அடுத்த நிமிஷம் அவ்வளோ உயிரை விட்டுருவாடா, 2 டெட் பாடியை பார்க்கணும் உனக்கு, அதில் ஒரு இது ஏண்டா கிராதகா அப்படின்னு சொல்லிட்டு அவனோ கத்த அடைச்சி அண்ணா ஏன்டா இப்படி லூசு மாதிரி யோசிக்கிற, இங்கே பாரு நான் சொன்னது தான் நடக்கும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன்னையும் இது தாரா பாபியும் சேர்த்து வைக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. அவன் யாரா பாபி, அவனை குழந்தை இடையில எதுக்கடா என் பொண்டாட்டி கூட சேர்த்து வைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி பங்க்சில் சட்டையை பிடிக்க அட லூசு பையில, பாபி மீன்ஸ் அண்ணிடா, தாரா அண்ணியை உன் கூட சேர்த்து வைப்பேன்னு சொல்ல வந்தேன். ஓ அப்படி வரியா நீ வலிக்கு, எது எப்படியோ எனக்கு என் தாரா கிடச்சா போதும், இப்போ நான் என்னடா பண்ணணும், அதான் சொன்னேனே செத்துரு எதே, ஆட நீ பழைய ஃபார்மில் எப்படி படுத்திருந்தா அதே மாதிரி படுறா, இன்னும் என்னெல்லாம் இந்த லூசு பையா செய்ய போகிறானோ, இவங்கிட்ட என்னை கொத்து விட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி ஃபங்க்ஷன் குப்புறப்படுத்ததுமே குடுன்னு திருப்பி மாதிரியே உள்ளே வந்து அப்படியே வந்துட்டு நம்ம ஃபேக்லேயோ கையை நாடிலாம் பிடிச்சி பார்த்து ஐயோ அண்ணா அவசரப்பட்டுட்டியாடான்னு அப்போ தான் சீனை வந்துட்டு அவன் ரெடி பண்ணியிருக்கான். ஸோ அப்படியே தூக்கி ஷோல்டரில் போட்டுக்கிட்டு திரும்ப இந்த பக்கம் ஷேடா இந்த பக்கம் ஹஸ்லியும் நின்று அவனை அப்படியே பேன்னு பார்க்க என்னென்னமோ ட்ராமா பண்ணுறானுங்கன்னு தானே குறுன்னு பார்க்குறீங்க 2 பேரும், எனக்கு நல்லா புரியுது. உங்கள் டாக் இன்டிமிசியை யூஸ் பண்ணி ஏதாவது யார்கிட்டையாவது போட்டு கொடுக்கலான்னு நினச்சிங்க, அப்புறம் இங்கே பரடா ஷாடோ உன் ஆள் இருக்காளே அஸ்லி உன் பொண்டாட்டி, அவளை கொண்டு போய் எங்கள் கண்ணு காணாத இடத்துல விட்டுருவேன் அப்படின்றதுமே அடப்போடா போக்கத்தை பையில இப்போ தான் இவ்வளோ நாள் சுற்றி எனக்கே ஒரு ஃபிகர் கிடச்சிருக்கு, அதிக கூட்டிகிட்டு போவியாங்கிற மாதிரி அடுத்த நிமிஷம் ஷாடோ நீ என்னமோ பண்ணு ராஜா நான் எதுவும் கேட்கலன்ட்டு அது அப்படியே கையெடுத்து கும்பிட இங்கே அதை பார்த்த பங்க்ஷனுக்கோ அடே அதுங்க வாயிலா ஜீவன் பாவண்டா யாழ் ஏன்டா அவனை போய் மிரட்டுற அப்படிங்கிற மாதிரி ஃபேக்லிகிட்ட கேட்க நீ மோட்டு படுக்கிறியா, இங்கே பாரு இப்படி இங்கேயே நடிக்க ஆரம்பித்தாதான் எனக்கு ஃபார்மில் இருக்கவேன் கரெக்டாக வரும் ஆக்டிங், நான் உன்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் போடுவேன், நீ அப்போதைக்கு மயக்கத்தில் இருக்க, அதுக்கப்புறம் செத்து போயிடுற எது செத்தமாக நடிக்கிற, அப்புறம் நான் எப்போ சொல்கிறேனோ அப்போ தான் எதிர்க்கணும், அதுக்கிடையில் ஏதாவது நீ பண்ண உன்னை நானே கொண்டுருவேன் ஜாக்கிரதை அப்படின்னு மிரட்டிட்டு தான் தூக்கிட்டு வந்திருப்பான். அப்போ கூட பங்க்ஷன் அப்படியே ஷேடோவை பார்க்க ஷேடோவை வந்துட்டு அதுக்குள்ளே என்னடா சரண்டர் ஆகிட்ட முதலாளி வார்த்தை தூக்கிட்டு போகிறாங்கிற மாதிரி பங்க்ஷனோட பார்வை வந்தாலும் லவ்வுக்காக நீ துடிக்கும் போது அந்த பையன் பொசுக்குன்னு யா பொண்டாட்டியை கொண்டு போய் கண்டுக்காத இடத்துல விட்றேங்கிறா, அதுக்காக நான் கொஞ்சமாவது போராட மாட்டேன் அப்படின்ட்டு எல்லாம் நடிப்பு தானே சகோ அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக்கு, அது சரி அப்படின்னு பங்க்ஷனோ வந்து
வந்துட்டு இந்த ஆக்டிங்குள்ளே வந்துடுறான். ஸோ இம்பிட்டு தப்பாக நடந்துச்சு, ஆக்சுவலி நாங்கள் சேர்த்து வைக்கத்தான் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு ஃபேக்லி பச்சையாக போய் சொன்னாலும் அப்போ அப்படியே வந்துட்டு ஃபங்க்ஷனாக உன்னை மறைச்சி டே பாவி சேர்த்து வைக்கிறேன்னு இப்போ நீங்கள் தானே எங்களுக்கு டைவர்ஸே வாங்கி கொடுக்க போறீங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். கல்யாணத்துக்கு முன்னாடியே டைவர்ஸ் கன்ஃபார்ம் அப்படின்னு. உனக்கு மட்டுமா, எனக்கும் தான், அங்கே பருவத்தி என்னை என்ன மரம் மறைச்சிட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் அவன் சொல்லிட்டு இருக்கான். அடுத்து ஆக்சுவலி வந்துட்டு லீக்கோ வந்துட்டு அவனுங்கிட்ட சொன்னது இந்த சேர்த்து வைக்கிறதான ட்ராமா மாதிரி தான் ஃபங்க்ஷன் கிட்ட. பட் நடந்ததும் வந்து ரிவெஞ்ச் ட்ராமா மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு இதில் தாராவோட அப்பா தான் மனசு ரொம்ப அடிபட்டு போகிறாரு. பிகாஸ் அவர்னால தானே இத்தனையும், அவருக்காக இப்படி பண்ணிட்டாங்க, தான் பொண்ணு சாகிற எக்ஸ்ட்ரீம் லெவல் போயிட்டாலேன்னு ஒரு மாதிரி அவருக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. நம்மளை பழி வாங்குறேன்னு கடைசியில் நம்ம பொண்ணோட வாழ்க்கையில் விளையாண்டாங்களே அப்படின்னு கோவப்படுறதா, இல்லை இத்தனைக்கும் காரணமே நம்ம தானே தன்னைத்தானே குற்றம் சுமத்திக்கிறதானே அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ எந்த பதிலும் சொல்லலை, எதுவும் பேசலை. அவர் அப்படியே தலை குனிஞ்சிட்டு வெளியே போயிடுறாரு. அவங்க அம்மா தம்பின்னு எல்லாம் வெளியாக அப்படியே வந்துட்டு இங்கே கைராவோட அப்பா அம்மான்னு இருப்பாங்களா, அவங்களும் வெளியாகிறாங்க. ஸோ வந்துட்டு இங்கே செங்க அங்கிள், கிளாரா ஆண்டி கூட அப்படியே வந்துட்டு ரெண்டு பசங்களையும் முறைச்சிட்டு அறிவே இல்லை, இன்னும் வளர்ந்து இப்படி இருக்கானுங்கிற மாதிரி அவங்க வாயால் எதுவும் திட்டலை, பட் முறைப்பிலேயே அப்படியே திட்டிட்டு வெளியாகிடுறாங்க. ஸோ அந்த பெரியவங்க எல்லாம் வெளியாகிட்டாங்க. இப்போ இருக்கிறதெல்லாம் ஜோடிஸ் மட்டும்தான். இப்போ நின்றுட்டு இருந்த யாருமே கேர்ள்ஸ் வாயை திறக்கல, அப்படியே தான் இருக்கீங்க. படுத்திருக்க தாரா கூட இன்னும் வாயை திறக்கவே இல்லை. ஸோ வந்துட்டு சாரா அமைதியாக இருக்குது. ஃபிலிக்ஸுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவனும் சாரா அப்படின்னு திக்கி திணறிக்கிட்டு கையை பிடிக்க அவள் எதுவுமே பேசலை. அவன் ஃபங்க்ஷன்கிட்ட கூட எதுவும் சொல்ல. ஃபங்க்ஷன் அப்படியே ஒரு வெத்து பார்வை பார்க்குறா. ஃபிலிக்ஸை திரும்பி கூட பார்க்கல. அவன் கையை பிடிக்கும் போது கையை உதறிட்டு அவள் கோவமாக அப்படியே வெளியே போயிடுறா. போகிற அவளை ஃபங்க்ஷன் அப்படியே பார்த்துட்டு பாப்பா அப்படின்ட்டு அவனுக்கு இந்த பக்கம் போகிறதா இப்போ தாராவை பார்த்துக்கிறதான்னு முழிக்க ஃபிலிக்ஸோ நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏய் தாரா பாப்பா அப்படின்ட்டு பின்னாடியே அப்படியே வந்துட்டு ஃபிலிக்ஸும் சாரா பின்னாடியே ஓடுறான். இங்கே அப்படியே நீங்களும் இவ்வளோ நேரம் எல்லாத்தையும் கேட்டால் உங்களுக்கும் செம்ம கடுப்பாகுது, போங்கடா நீங்களும் உங்கள் ட்ராமாவுங்கிற மாதிரி எல்லாரையும் ஒரு முறை மறைச்சிட்டு அப்படியே நீங்களும் டமாலு கதை தந்துட்டு வெளியாக ஐயோ ஸோ அது அந்த என் பொண்டாட்டிக்கே கோவம் வந்துடுச்சே, நம்ம தப்பு தான் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி லியோ இப்போ தான் அதை உணர்றான். ஸோ அவனும் புஜ்ஜி இந்தாடி நான் சொல்கிறத கேளு நில்லுடின்ட்டு அவனும் அப்படியே அவன் பொண்டாட்டி பின்னாடியே ஓடுறான். அவங்களையே பார்த்துட்டு ஃபேக்லி திரும்ப இங்கே கைராவோ அவனை முறை முறைக்க என்ன பேபி நீ நேரங்கள் தெரியாமல் ரொமான்டிக் லுக் விடுற மாமனை எனக்கு அப்படியே ஒரு மாதிரி பண்ணுது தெரியுமா அப்படிங்க சி அப்படின்னு சொல்லிட்டு அவளை திரும்ப என்னாடி உனக்கு என்ன ரொமான்ஸ் தானே, வா நம்ம தனியாக போய் பண்ணலாம், அவங்க இங்கே தனியாக பேசிட்டோம், நம்ம கதையை நம்ம தனியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு கையை வந்து பிடிக்க கையாடுறா அப்படின்னு சொல்லிட்டு ரவுடி பையலே அப்படின்னு சொல்லிட்டு அவள் வெளியே போய் பார்க்க எது ரவுடியா இருடி உன்ட்ட நான் அமைதியாக பேசுகிறதா ஓவராக பண்ணுறேன் அப்படின்னு டக்குன்னு அவளை தூக்கி நம்ம தோளில் துண்டை போடுற மாதிரி தூக்கி போட்டுட்டு அவனுக்கு கதை தந்துட்டு வெளியே வர அப்படியே அவளை தூக்கிட்டு போவா திமிரிக்கிட்டு இருக்கா. ரவுடி விடு விடு அப்படின்னு அவளை தட்டிக்கிட்டு இருக்க. அவனுக்கும் அது தூசி தட்டுற மாதிரி இருக்குது. அவளை தூக்கிட்டு அப்படி வெளியே வரதை பார்த்து அவங்க அப்பா அம்மாலாம் ஒன்றா அதிரி போயிடாங்க. யார் சாமி நீ எங்கள் பிள்ளைய எப்படி தூக்கிட்டு போகிறாங்கிற மாதிரி. அவ்வளோ நேரம் நின்றுட்டு ஷாடா கூட அது சரி அவ்வளோதான் பிரச்சனைலாம் முடிஞ்சு வாடி நம்ம போய் ரொமான்ஸ் பண்ணுவோங்கிற மாதிரி அஸ்லியாக கூட்டிகிட்டா அதுவும் குடுன்னு வெளியே ஓடிடுது. ஸோ இப்போ எல்லாம் போயாச்சு. அங்கே இருந்தது ஃபங்க்ஷனும் தாராவும் மட்டும்தான். அப்படியே ஃபங்க்ஷனுக்கும் தாராவை பார்க்கவே முடியல. அவனுக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்வாக இருக்குது. நானாவது நடிக்க தான் செஞ்சேன், நீ உண்மையாகவே உயிரை விட துணிஞ்சிட்டேடி, எம்மா அம்பிட்டு காதல் அவனுக்கு அப்படின்னு அந்த பார்வையிலேயே அவனை வந்துட்டு கொல்லாமல் கொள்ளுது அவள் பார்வை. அதை நேர்கொண்டு பார்க்க முடியாமல் தலையை குனிஞ்சிக்கிறான். கொஞ்ச நேரம் அப்படியே மௌனம். ஆனால் தாராவுக்கோ அதுக்கு மேலே அங்கே இருக்க முடியல. ஸோ வந்துட்டு அவளுக்கு தான் இப்போ நல்லா ஆயிடுச்சுன்ட்டு வென்ஃப்ளான் எல்லாம் வந்து கழட்டியிருப்பாங்க. ஸோ சும்மா தான் படுத்து இருந்துப்பாள். அவளை வந்து அப்படியே எழுந்து போயிடலாம் அப்படின்ட்டு விட்டு எழுந்திருக்கலான்னு பார்த்தா அவளால் நகரக்கூட முடியல. நம்மளால் ஃபங்க்ஷன் தான் ரெண்டு பக்கம் கை அப்படியே ஹிப்போட ஹோல்ட் பண்ணி அவளை அப்படியே அணைக்கட்டி எங்கேயும் நீ போக முடியாதுங்கிற மாதிரி அப்படியே பிடிச்சிட்ருக்கான். ரெண்டு பேத்துக்குள்ளே அப்படியே ஒரு மௌனம். ரொம்ப நேரம் அப்படியே அதை பிரேக் பண்ணுற மாதிரி இப்போ அவளை அப்படியே பிடிச்சிட்ருக்கா. அவளும் அப்படியே பார்க்குறா. அவளால் முடியல. அவள் கண்களில் அப்படியே கண்ணீர் ததும்பி நிற்கிது. அந்த கண்ணில் கோவம், ஏக்கம், காதல் எல்லாமே போட்டுட்டு இருக்கு. ஏன் இப்படி பண்ண அப்படிங்கிற கேள்வியும் கூட நம்ம ஃபங்க்ஷன் முகத்தில் ஒரே ஒரு உணர்வு தான், மன்னிச்சிரு. ஏன்னா மன்னிச்சிரு அது மட்டும்தான் அவன் கண்கள் பறைசாட்டிகிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் அமைதியாக இருக்கிறாளா நம்ம தாரா. ஸோ அவனை டப்புன்னு அப்படியே பிடிச்சி எதிர்பார்க்காத நேரம் தள்ளிட்டு அவள் எழுந்து போப்பாக்க விடாமல் அப்படியே பிடிச்சி இழுக்க செம்ம கடுப்பாயிரா. சும்மா பொத்துன்னு இப்போ முதுகுலேயே ஃபங்க்ஷனுக்கு போடுறா நல்லா நாள் மொத்த கோவம் அவளுக்கு அவ்வளோ ஆத்திரம். ஸோ எல்லாத்தையும் காட்ட வேணாம். ஸோ பொத்துன்னு அடிக்க அடிக்காதடி ராட்சசி ஏன்டி அடிக்கிற அப்படின்னு சொல்லி இவ்வளோ நேரம் கத்திட்டு இருந்தவன் டக்குன்னு ரெண்டு கையும் தூக்கி அவளை அப்படியே பிடிச்சி இழுத்து அவன் மடியில் உட்கார வச்சுக்கிறான். அவ்வளோ அப்படியே இவ்வளோ நேரம் அடிச்சிட்டு இருந்தவன் ஒரு மாதிரி ஆயிரா. மம்மி இப்போ எதுக்கு அடித்த அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காதுக்கிட்ட ஃபங்க்ஷன் அப்படியே கேட்க அவளுக்கோ என்ன சொல்கிறது. இப்படி பிடிச்சி வச்சு அதுவும் பக்கத்தில் வச்சுட்டு கேட்டால் அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. பதிலே வரல. தலை குனிஞ்சிக்கிறா. அவனும் விடுறதா இல்லை. நான் தாண்டி கேட்குறேன், அடிச்சுட்டு பேசாமல் உட்காந்தா எப்படி சொல்லுடி பதில் சொல்லு அப்படின்ட்டு இத்தனை அடி உரிமையோடு அவன் கூப்பிடும் போது அவளுக்கோ சொல்லணும் உணர்வு. அப்படின்னு நிமிந்து டக்குன்னு அவனை பார்க்குறா. கண்ணெல்லாம் டியர்ஸோட. பட்
இது புதுசாக இருக்குது. இத்தனை நாள் வரைக்கும் என்னதான் வந்து அவன் உரிமையோட பேசினாலும் கொண்டாலும் ஒரு மரியாதை இருந்திருக்கும், ஒரு டிஸ்டன்ஸ் அதில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருப்பான். ஸோ வந்துட்டு இப்போ நீ வா போன்னு கூப்பிட்டவன் கூட இப்போ திடீர்னு டீலாம் கூப்பிட இது லாஸ்ட்டாக ஒரு டைம் கூப்பிட்ருப்பான். இப்போ அப்படியே வந்துட்டு அதே திரும்ப சொல்லும்போது ஒரு மாதிரி இருக்குது தாராவுக்கு. ஸோ அவ்வளோ அவனை அப்படியே பார்த்துட்டு கண்ணில் டியர்ஸோட, பேசாதீங்கோ, என்னால் என்ன சொன்னேன், என்ன போ சொன்னேன், என்ன உங்களை விட்டு போ சொன்னேன், என்ன அந்த வீட்டை விட்டு போ சொன்னேன், இப்போது உலகத்தை விட்டு போக தயாராக இருக்கிறேன்னு சொல்லி நான் பயமுடுத்திட்டேன். இதுக்கு மேலே நான் இங்கே இருக்கணும், என் காதல் உங்களுக்கு புரியவே இல்லைல்ல, அவ்வளோதானா உங்கள் காதல், என்ன போ சொல்லிட்டீங்கோ, நான் போகிறேன் அப்படின்ட்டு எழுந்து போக தான் திமிரிக்கிட்டு இருக்கா. தாரா விடாமல் அப்படியே அழுத்தி பிடிச்சோனோ, என்ன மாமி இப்படி கேட்டுட்ட, சரி நான் தான் போன்னு சொன்னேன், நீ தான் போயிட்ட, நான் போன்னு சொன்னால் போயிடுவியா, ஏன்டா அப்போ சொல்கிறேன், நான் ஏன் போகணுன்னு சண்டை போட மாட்டியா, அப்போ அவ்வளோதானா உன் காதல் அப்படின்னு அவனும் கேட்குறான் சலிக்காமல். சும்மா ஏதாவது பேசணும்னு பேசாதே, உங்களுக்கு என் மேலே அக்கறையோ காதலோ கிடையாது, அப்படி இருந்திருந்தா இப்படி பண்ணியிருப்பேலா, உங்கள் பிராணம் என்னன்னா அடுத்த நிமிஷம் என் ஜீவனை விட்டுருவேன்னு நோக்க தெரியாதா, தெரிஞ்சு தானே பண்ணேன், அப்படி என்ன வீட்டை விட்டு எப்படி போ சொன்னேன், அதுக்கப்புறம் என்னை ஒரு தடவை கூட வந்து பார்க்கல, அப்போது உங்கள் மனசில் நான் இல்லைன்னு தானே அர்த்தம், இருந்து தான் வந்து பார்த்துருப்பேலே, இதோ இப்போ கூட அந்த கல்யாணத்தை இவாலாம் சேர்ந்து நிறுத்தலைன்னா எவனோ ஒருத்தன் என் கழுத்தில் தாலியை கட்டியிருப்பான், அதோட என் ஜீவன் போயிருக்கும்ல. ஏண்டி கூறு கட்ட குக்கரு, நீ தான் உங்கள் அப்பா தான் முக்கியம்னு போயிட்ட, இப்போ நான் என்னடி பண்ண முடியும், எவனோ ஒருத்தன் தாலி கட்டுறதெல்லாம் என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது தான், என்ன சொன்னீங்கன்னா உன் ஜீவன் போயிருமா, அப்போ இங்கே மட்டும் நான் உயிர் வாழ்ந்துட்டா இருந்திருப்பேன், கண்டிப்பாக உன் கழுத்தில் வேணால் தாலி கட்டி தான் தெரிஞ்சுதா, சாகிறது கோலத்தானு தெரியும், ஆனால் நீ இல்லாத நரக வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு சாகிறதே மேலே நானும் முடிவு எடுத்திருப்பேன்டி, இன்னும் ஓவராக பேசிகிட்டு இருக்க, என் பொண்டாட்டி இல்லாமல் இந்த புருஷன் மட்டும் இருந்துருவானா அப்படிங்கிற மாதிரி அவனும் கேட்க, பொண்டாட்டியா அப்படிங்கிற மாதிரி தாரா அப்படியே பேடு பார்க்குறா. ஆமாடி பொண்டாட்டி, யூ ஆர் மை டியர் பொண்டாட்டி, ஐம் யுவர் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கண்ணத்தை கிளி அப்படியே வந்துட்டு கண்ணடிக்க, இதை பார்த்து அப்படியே ஒரு தாராகர் மாதிரி இருந்தாலும் ரொம்ப பண்ணாதே நகருங்கோ, நம்மளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்ட்டு அவன்கிட்டருந்து நகரதான் பார்க்குறா. அவனும் இதுக்கு மேலே உன்னை விடுறதா இல்லடி அப்படிங்கிற மாதிரி, எனக்காக சாகலாம் துணிஞ்சிட்ட அப்படிங்கிற மாதிரி அவளை இழுத்து வச்சு அப்படியே பார்க்குறான். என்ன நீங்கள் இல்லாத உலகம் நீங்கள் மட்டும் என்ன சொர்க்கமாவா இருக்கும், நரகம்தான் அப்படின்னு சொல்கிறீங்க, சரி சொல்கிறா. ஸோ அவனும் வந்துட்டு இப்படி ஒரு லவ்லாம் கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும்டி, உன் லவ்லாம் வார்த்தையே இல்லை, ஐயோ ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கேன்டி, இத்தனை பேர்த்துக்கு நல்லது பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது அதில் எனக்கு ஒரு பலன் கிடைக்காதா அப்படின்லாம் நான் எதுக்கும் எதிர்பார்த்ததே இல்லை, ஆனால் இப்படி மொத்த பலனாக நீ வந்து நிற்பேன்னு நான் நினைக்கவே இல்லை, என்னை மன்னிச்சிருடி, நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, ஐம் ரியலி சாரி. அப்புறம் என்ன கேட்ட, நமக்கு கல்யாணம் ஆகலையா, கல்யாணம் ஆகலாட்டிக்கும் நீ தான் என் பொண்டாட்டி, அது எப்போவும் மாறாது, நீ என் பொண்டாட்டி நான் உன் புருஷன், அதை மாற்ற யாரால முடியாது, கல்யாணம் தானே ஊர் அறிய சீக்கிரமே பண்ணிக்கலாம், ஆனால் அதுக்கு எனக்கு பொண்டாட்டியெல்லாம் நான் சொல்லிடாதக்கூடாது, புரியுதா மை டியர் பொண்டாட்டி அப்படின்னு சொன்னவனும் அடுத்த நிமிஷம் அவளை நகர விடாமல், இதுக்கு மேலே உன்கிட்ட சாஃப்டாக ஹேண்டில் பண்ணால் வேலைக்காகாதுடி மாமி அப்படின்னு இழுத்து அவள் லிப்பில் அப்படியே பயங்கரமாக கிஸ் பண்ணுறான். தாராவுக்கோ தன்னோட ஒட்டுமொத்த காதலையும் இத்தனை நாள் ஏக்கம் தவிப்பு எல்லாத்தையும் இப்போ அவளும் அப்படியே ரிட்டன் கிஸில் காட்ட ஆரம்பிக்கிறான். அவனும் அப்படியே அழுத்தமான ஆழமான ஒரு கிஸ், அதில் தன்னுடைய எண்ணங்கள் தான் வச்சிருந்த காதல் அத்தனையும், நீ இத்தனை வருஷமாக காதலிச்சாலும் அதுக்கு ஈக்குவலாக நானும் உன்னை லவ் பண்ணுறேங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ரெண்டு பேரும் டீப்பான ஒரு லிப் கிஸில் இருக்காங்க. இங்கே நம்மளால ஃபேக்லியோ அப்படியே வந்துட்டு கைராவை தூக்கிட்டு வந்துருப்பான்ல, ஸோ கைராவை தூக்கிட்டு அவன் அப்படியே அவன் பாட்டுக்க போக அவங்க அப்பா அம்மா பார்க்குறாங்க, யாரடா இவன் என் பிள்ளைய தூக்கிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். அவன் பாட்டுக்கு அதெல்லாம் கண்டுக்காமல் அசால்ட்டாக அவங்க கடந்து போக அவங்களும் குடுகுடுன்னு இப்போ ஓடி வராங்க. டே அம்பி யாரடா நீ பாட்டுக்கு எங்கள் பிள்ளையாண்டாவை தூக்கிட்டு போயிட்டு இருக்க, என் குழந்தைய இறக்கி விடுறா அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்துட்டு இறக்கி விடுன்னு இருக்கா. அவனும் அது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு பார்க்குறான். அடே அது என் குழந்தைடா, இறக்கி விடுறான், அது இவ குழந்தையா, கொஞ்ச நாள் விட்டா என் பர்ஃபார்மன்ஸுக்கு இவளே குழந்தை கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினைக்கிறான். பட் வெளியே சொல்லாமல் அது சார் உங்கள் பொண்ணு தான், யார் இல்லைண்டா, அவள் கீழே எசக்கா நடந்து காலை சுலுக்கிக்கிட்டா, எது நான் அப்படிங்கிற மாதிரி கைரா பின்னாடிலேருந்து அவன் ஷோல்டரில் அப்படியே கடிக்காதிரி அப்படிங்கிற மாதிரி அவனும் வந்துட்டு அதுதான் கால் சுலுக்கிடுச்சு, அதான் இவளை கூட்டிகிட்டு போய் தனியாக நான் மருத்துவ முத்தம் கொடுத்து எதை அப்படிங்கிறாரு, அதாச்சு மருத்துவ உதவி கொடுத்து காலை சரி பண்ணலான்னு தூக்கிட்டு போகிறேன்.
ஏண்டா அம்பி, என் பொண்ணுக்கு காலில் தானே அடிபட்டிருக்குன்னு சொல்கிற, அப்புறம் எதுக்குடா கடத்திட்டு போகிறவா மாதிரி இப்படி தூக்கிட்டு போகிற, கீழே விடுற அம்பி, ஏதாவது ஆயிரப்போகுது அப்படின்னு அவங்க அம்மா பதற. உடனே அவனும் ஆடாடாடா இவங்க தொல்லத்தாங்களே அது அப்படின்னு ஏதோ சொல்ல வர. இவ்வளோ நேரம் சும்மா அந்த கைராவால இதுக்கு மேலே இருக்க முடியல, அம்மா அப்பா முன்னாடி சும்மா இருக்கானா பாரு சேட்டை அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இப்போ கழுத்துலேயே கடிச்சு விட்றா. அவனும் அப்படின்னு நெளியா அந்த கேப் யூஸ் பண்ணி தொப்புனு கீழே குதிச்சிடுறா. அடி கிராதகி, பட்டர் பண்ணு பார்க்குறதுக்கு தான் மாமி, என்னடி அகோரி மாதிரி கடிச்சு வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சைவவாள்னு சொல்கிறேன், அசைவமாக இருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி அவன் பார்த்துட்டு இருக்க. அவ்வளோ அவனை மறைச்சிட்டு அப்பா அது ஒரு தப்பு நடந்துடுத்து அப்படின்ட்டு அவள் எதை சொல்லுவார. எதை தப்பா அடியே, நான் எதுவுமே உன்னை பண்ணலடி, ஜஸ்ட்டு தூக்கிட்டு தானே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் கிட்ட வந்து கிசுக்க. சி போட அபிஷ்டு என்ன உளறிட்டுருக்க அப்படின்ட்டு அவனை தள்ளி விட்டுட்டு அது அப்பா நானும் இவரும் ஒருத்தர் மனசார விரும்புகிறோம், நான் இதெல்லாம் உங்ககிட்ட பொறுமையாக சொல்லலாம் அப்படின்னு இருந்தேன்ப்பா, ஆனால் அதுக்குள்ளே இப்படிலாம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கோ, நீங்கள் நினைக்கிற மாதிரி இவர் தப்பானவாலாம் இல்லை, ரொம்ப நல்லவா, இவளும் நானும் ரொம்ப விரும்புகிறோம், எங்களை புரிஞ்சுண்டு கல்யாணம் பண்ணி வைங்கோப்பா, பெரியப்பா மாதிரி நீங்களும் பிடிவாதம் பிடிக்காதீங்கோ, எங்களுக்கு உங்களை விட்டா யாருப்பா இருக்கா, அதுதான் நீங்கள் ப்ராட் மைண்டடாக யோசிப்பீங்கன்னு உங்ககிட்ட நான் இதை இப்போ சொல்கிறேன்ப்பா, கண்டிப்பாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா புரியும்ப்பா எங்கள் லவ், நான் இவாளை தவிர வேறு யாரையும் கட்டிக்க மாட்டேன்ப்பா, உங்களுக்கு இவரை பழகி பார்த்தா பிடிக்கும், நீங்கள் ஒன்றும் அவசரப்பட வேணாம், நான் தாராக்கா கல்யாணம்லாம் முடிஞ்சு பொறுமையாக தான் இதை சொல்லலான் இருந்தேன், அதுக்குள்ளே இப்படியெல்லாம் நடந்துருச்சு, எப்படியும் தாரா அக்கா கல்யாணம் இப்போ நடந்துடும், சுட ஏன் பிரச்சனையும் சொல்லிடலான்னு பார்த்தேன், இவா இந்த மாதிரி பண்ண போய் இப்படி சொல்ல வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு, ஆனால் இதுதான்ப்பா நீங்கள் எங்களுக்கு ஒத்துண்டு எங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும், எங்களுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா உங்கள் ரெண்டு பேர்த்தையும் விஷம் வச்சு கொன்னுடுவேன், எதை அது ஜிச்சி விஷம் குடிச்சு நான் செத்துருவேன், அவங்க அப்பா அம்மா கூட பரவாயில்ல, ஆனால் நம்ம ஃபேக்லிக்கு தான் ரொம்ப ஷாக்காக இருக்குது, என்னடி நீ இப்படி பேசிகிட்டு இருக்க, ஆகா அவனை என்கிட்ட சிக்கலை, நான் தாண்டா அவகிட்ட சிக்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி, இவளையா இத்தனை நாளாக தேடிட்டு இருந்தோம் நம்ம அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறோம், ஆனாலும் இவளுக்கு தைரியம் தான், மாமி பார்க்குறதுக்கு தான் அம்பி மாதிரி இருக்கா, பாரு அண்டியனை விட மோசமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்ருக்கான். அவ்வளோ அசால்ட்டாக வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து எதிர்பார்க்கவே இல்லை, வந்து என்ன சொல்கிறது பர்மிஷன்லாம் கேட்கல, அவள் ஆர்டர் போட்டுட்ருக்கா இதெல்லாம் செஞ்சே ஆகணுங்கிற மாதிரி. அவனுக்கோ ஆட பாவத்தை எத்தனை வருஷமாக வளர்த்த பெற்றவங்களுக்கு இந்த நிலமைனா ஏன் நிலமை சுத்தம் ஒளிமயமான எதிர்காலம் நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது, நாமளாக தேடி ஆப்ப உட்காந்துருக்கோம், அது சரி, ஆனாலும் இந்த ரவுடி பயலுக்கு ஏற்ற சண்டிரானே இவ தான் அப்படின்ட்டு அவள் பண்ணுற ஒவ்வொன்றையும் அப்போ கூட ரசிச்சுக்கிட்டு தான் இருக்கான். ஸோ அப்பாவோ அதெல்லாம் சரிதாம்மா, பிள்ளையாண்டாவை பார்த்தா ரவுடி பயலாட்டம் தெரியுறான், அது மட்டும் இல்லை உத்தியோகம் இன்னும் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியலம்மா, ஊதாரியாக சுற்றுறவனை பிடிச்சி உனக்கு கட்டி வச்சு நீயும் வந்துட்டு வீட்டுக்கு அடங்க மாட்ட, புருஷனும் அது மாதிரி அடங்காதவனா இருந்தால் அது எப்படிம்மா மைனஸும் ப்ளஸ் ஆகும், அதனால தான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அப்பா மைனஸும் ப்ளஸ் தான், அது சரிம்மா, அது நல்ல வகையில் ஆனால் பரவாயில்லையே, உங்கள் ரெண்டு பற்றியும் பார்த்தா அந்த மாதிரி இந்த சூரியவம்சம் படத்தில் இருந்தால் இது ஒரு உதவாக்கரை அது ஒரு உதவாக்கரைக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அதான் நம்ம ரங்கராஜன் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு, வேறு யார் தாராவோட அப்பா தான். சௌரம் என்னடா படவா இப்படியெல்லாம் பேசின்னு இருக்க, பையனை பார்த்தல நல்ல பையனாட்டம் தான் இருக்கான், அது மட்டும் இல்லை அங்கே இருக்கார்ல சிஇஓ சார், அவர் தம்பி அவர் அப்படியே விட்டுருவாரா என்ன, அதெல்லாம் நல்ல குடும்பமாக தான் இருக்கும், நீ யோசிக்க வானாண்டா, தாராமாவை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரி கைராமாவை கொடு, பையன் நல்லா பார்த்துக்குவான், இப்போ பார்க்க அப்படி இருக்கான் புள்ளாண்டா பொழைச்சிக்குவான் அப்படி இப்படின்னு அவனுக்கு சப்போர்ட் பேச, இங்கே ஒரு நிமிஷம் ஃபேக்லிக்க ஒரு மாதிரி ஆயிடுது, சே இந்த மனுஷனையாக வந்து இந்த மாதிரி பண்ணோம், ஆனாலும் சடனாக இப்படி ஒரு திருந்த வேணாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது, இருந்தாலும் தனக்கு சப்போர்ட் பேசுகிறாரு அப்படின்ட்டு அப்படியே சார் நீங்கள் ரொம்ப நல்லவராக தான் இருக்கீங்க, சாரி சார் உங்கள் மனசை புரிஞ்சுக்காம நாங்கள் கொஞ்சம் உங்களை டென்ஷன் பண்ணி விட்டோம் அப்படிங்கிறானுங்க, பரவாயில்லப்பா அப்படிங்கிறாரு. சரி இவர் இவ்வளோ நல்ல மனசோட இருப்பார்னு தெரியவே இல்லை, இவர் மனசை நம்ம காயப்படுத்திட்டோமேங்கிற மாதிரி தான் அவனுக்கு இருக்குது. ஸோ வந்துட்டு அதெல்லாம் விட்டுட்டு அப்படி சார் அப்புறம் ஒரு விஷயம், இப்போ என்ன சொன்னீங்க, என் அண்ணன் அவனோட பின்புலத்தை வச்சுலாம் எனக்கு நீங்கள் பொண்ணு தரதா இருந்தா அப்படி ஒரு கல்யாணம் எனக்கு வேணாம், எதை அப்படிங்கிற மாதிரி கையில் அவனை மாதிரிக்கா இருடி அவசரப்படாத அப்படிங்கிற மாதிரி, அது என்னை நம்பி உங்கள் பொண்ணை கொடுத்தீங்கன்னா தங்கமாக வச்சு நான் பார்த்துக்குவேன், அவளை என் கண்ணுக்குள்ளே வச்சு எப்படி பார்த்துக்கிறேங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ஆனால் அப்படி ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டும் கொடுங்க, மற்றபடி அடுத்தவங்களை வச்சுலாம் என்ன இட போடாதீங்க, அப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டோட எனக்கு பொண்ணு கொடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறான். பட் கைராவுக்கு அவன் சொன்னதில் கொஞ்சம் கோவம் வந்தாலும் சொன்ன விதம் ரொம்ப பிடிச்சிருக்கு, பிகாஸ்
தன்னோட இதுதான் என்னை நம்பி கொடுங்க அவங்க பொண்ணை நான் பார்த்துக்கிறேன்னு நேரடியாக சொல்கிறானே, இதை விட என்ன வேணும்? இவ்வளோ நாள் அவன் மேலே லவ் இருந்தது, ஆனால் மரியாதைங்கிறது மருந்துக்கு கூட இல்லாமல் தான் இருந்திருக்கும் கைராவுக்கு. இப்போ தான் அவன் மேலே ஒரு மரியாதையும் சேர்ந்து வருது. ஏன்னா ரவுடி பயலா மட்டும்தானே அவளுக்கு தெரியும். அவனும் ஒரு சிஇஓ, அவனுக்கும் சில பல சொத்துக்கள் இருக்குங்கிறத அவன் இன்னும் வெளியே சொல்லலை, சும்மா தானே இங்கே சுற்றிட்டு இருக்கான். அதனால் அவளுக்கும் அவனை பற்றி எதுவும் தெரியல. ஆனால் கைராவும் எதையும் எதிர்பார்த்து அவனை லவ் பண்ணலையே, அது அவனுக்கும் நல்லா புரியுது. கைராவை பொறுத்த வரைக்கும் அவன் சிஇஓட தம்பி இல்லை அவன்கிட்ட சொத்து இருக்குது, இதெல்லாம் அவன் என்றைக்கும் பார்த்ததில்ல. அவனை ரவுடியாக மட்டும்தான் பார்க்குறா. அப்படியே தான் அவள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. அப்படியே தான் அவன் கூட இருக்கணுங்கிறத அவனும். இந்த ஸ்டோரியில் ஒவ்வொருத்தவங்க லவ் ஒவ்வொரு மாதிரி பல வகையான லவ் இருக்குது. ஸோ இப்போ நான் அதை தான் கேட்குறேன், கமெண்டில் யாரோட லவ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். ஸ்டார்டிங்கில் எப்படியோ ஆரம்பித்த காதல் கதைகள் வந்துட்டு இப்போ வேறு மாதிரி ஒரு இதில் இருக்குது. ஸோ அதனால் எந்த லவ் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அப்படியே நம்ம ஆள் இங்கே ஜாலியாக இருக்கான். ஏன்னா எப்படியோ அவங்க அப்பா ஓகே சொல்லிடுவாருங்கிற மாதிரி தான் பார்த்துட்ருக்கேன். அதே மாதிரி தான் அவரும், இங்கே பாருடா அம்பி, எப்போ நீ என்னை நம்பி பொண்ணை கொடுங்கன்னு சொன்னியோ, உன் நேர்மை எனக்கு பிடிச்சிடுதுடா அம்பி, அதனால் என் பொண்ணு உனக்கு தான். இங்கே பாரு, இந்த பிரச்சனையெல்லாம் முடியட்டும், அப்புறம் தாராமா நல்லபடியாக வீட்டுக்கு வந்ததும் ஒரு நல்ல நாளாக பார்த்து உங்கள் வீட்லேயும் சொல்லி பெரியவாளை கூட்டிகிட்டு எங்கள் வீட்டுக்கு வாங்கோ. 2 வீட்டு சார்பாகவும் பேசி ஒரே மண்டபத்தில் தாராவுக்கும் கைராவுக்கும் ஜாம்னு கல்யாணத்தை பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி 2 அப்பாக்களும் சொல்ல, அவ்வளோதான். இங்கே அவனுக்கோ ஐயோ எங்கள் பொண்ணுக்கு என்ன கொடுக்க மாட்டேன்னு சொல்லி என் பட்டர் பண்ணை பிரிச்சுடுவீங்களோன்னு கொஞ்சம் பயந்துட்டேன். ஆனால் இப்போ செம்ம ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் பட்டர் பண்ணு நீ எனக்கு தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவளை தூக்கி அவன் பாட்டுக்கு சுத்த அங்கே நின்றுட்டு இருந்த பெரியவங்களுக்கு தான் கொஞ்சம் மாதிரி தர்ம சங்கடமாக இது. ஐயோ இவன் என்ன விளையாட்டு பிள்ளையாக இருக்கா, இவனை நம்பி பொண்ணை கொடுக்கலாமான்னு இப்போ யோசிச்சுட்டு அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே திரும்பிக்கிறாங்க. ஸோ அவங்களாம் அப்படியே திரும்ப இங்கே கைராக்கோ, ஐயோ டே படுபாவி என்னடா பண்ணுற, விட்டு தொலைடா, இதை ஹாஸ்பிட்டல் அத்தனை பேர் நம்மளே பார்க்குறாங்கன்னு அவளும் கதறிட்டு இருக்கா. அவனும் ஹாப்பியில் அப்படியே சுற்றி அவளை அப்படியே பட்டர் பண்ணு அப்படின்னு ஹக் பண்ண வர, புடவங்க வெண்ண அப்படின்னு காலிலே ஒரு மிதியை போட, ஓ ஏண்டியை மிதிச்சா அப்படின்னு அவன் காலை படிச்சுருக்கா. அறிவு இருக்குதா அவங்களுக்கு, இது இப்போ தான் கேட்கணுமா அப்படின்னு அவன் கேட்க, பின்ன அத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கா, எப்படி தூக்கி சுற்றுறேலே அப்படின்ட்டு இருக்கா. சரி விடுடி பெட்டர் பன், இதுக்கெல்லாமா கோச்சுக்குவா அப்படின்ட்டு சொல்லிட்டு, சரி வாயன் அப்படி ஓரமாக போய் எனக்கு காலில் அடிபட்டுருச்சுல, அதுக்கு மருத்துவம் மொத்தம் கொடுத்து மருத்துவம் பாருடி, போகிறேலாம் அந்த பக்கம், அதான் சொல்கிறேன் நீயும் வா சேர்ந்தே போவோம் அப்படின்ட்டு வம்பு பண்ணிட்டு இருக்க. சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இங்கே அந்த பெருசுங்கெல்லாம் இருக்குல்ல, அதுங்கெல்லாம் சரி நாளே எடுத்தோ தாராமாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாமான்னு கேட்டுட்டு எல்லாம் கிளம்பலாம், அப்புறம் நல்ல நாள் பார்த்து பொண்ணு பார்க்க வரட்டும், அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் நிறையா கிடக்கு அப்படின்ட்டு பெரியவங்கள்லாம் பேசிக்க. எதை அப்படின்ட்டு இதெல்லாம் கேட்டு வேக்லியோ பதறி அடிச்சு, இப்போ நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி குறுக்க நிற்கிறான். பிகாஸ் தாராவோட அப்பா இருக்கார்ல, நான் போய் தாராமாவட்ட பேசிட்டு வரேன் அப்படின்ட்டு அவரும் அப்படியே அந்த கதவை திறந்து உள்ளே போகிறதுக்காக வர, அதுவும் குறுக்க ஐயோ இந்த கௌசிக்கு வந்தாங்கிற மாதிரி குடுக்குன்னு ஓடி அப்படியே வேக்லி நிற்க. ஏண்டா அம்பி நகருடா, என் பொண்ணை போய் பார்க்குறேன், ரொம்ப நேரம் ஆச்சு, அவள்கிட்ட பேசிட்டு எல்லோரும் ஆற்றுக்கு போகலாம், போனதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல, இருங்க நீங்கள் ஏன் சிரமப்பட்டுக்கிட்டு, அவங்க ஒரு டீப் டிஸ்கஷனில் இருக்காங்க, நீங்கள் போய் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நானே போய் பொறுமையாக சொல்லி அவங்கள வெளியே கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் போங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி அவரை ஒரு வழியாக அனுப்பிட்டு பாடா அப்படின்ட்டு, ஐயோ இப்போ அண்ணன் வேறு என்ன நிலமையில் இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டே ஃபேக்லி மெதுவாக அந்த டோரை அப்படியே ஓப்பன் பண்ண, இங்கே நம்மாலோ இன்னும் விடுற மாதிரி இல்லை, லிப்பை பிடிச்சி வச்சு கிஸ் பண்ண ஆரம்பிச்சவன் அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். இங்கே அதை பார்த்த லியோ ஒரு நிமிஷம் ஆத்தி அப்படின்ட்டு, இவன் என்ன இதை ஹாஸ்பிட்டல் நினச்சானா இல்லை ஃபஸ்ட் நைட் ரூம் நினச்சானா, பாதி வேலையை எங்கேயோ முடிச்சிடும் போலே, டே அண்ணா வெளியில் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், நீ என்ன கசம் சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்ட்டு, டே அண்ணா அப்படின்னு ஒரு சவுண்டை விட அப்படியே டக்குன்னு பார்த்துடி தாராவை விட்டு பங்ஷன் நகரை தாராவுமே திருன்னு முழிக்க பங்சனும், டே அறிவுக்கிட்ட வேணே கதவை தட்டிட்டு உள்ள ஒன்றும் தெரியாது எதை, ஆமாம் இவர் ஏதோ ரூம் போட்டு உட்காந்துட்டுருக்காரு, நான் உள்ளே பர்மிஷன் கேட்க மாட்டேன், நான் வேணால் வெளியே போய்ட்டு திருப்பி பர்மிஷன் கேட்டு உள்ளே வரட்டுமா அப்படின்னு, வேணா இன்னும் மிச்சம் மீதி வச்சுருக்கதெல்லாம் முடிச்சிடுறியா அப்படின்னு சொல்ல, டே போடவா அப்படிங்கிறான். பின்ன என்னடா எப்பா அண்ணா காதல் மண்ணா போதுண்டா, மிச்சம் மீதி வை, கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்படியே இதுக்கு மேலே தாராவெல்லாம் அங்கே இருக்க முடியல, அவளும் அப்படியே ஷை ஆகிட்டு டக்குன்னு வெளியே போயிடுறா. அவள் வெளியே போனதும் அப்படியே பங்சனா, என்னடா பேசுகிறா, என்னடா முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுவா நல்ல செய்தி தான், நம்ம 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. சீ கருமம், நம்ம 2 பேத்துக்கா இதுக்கு எவ்வளோ பாடுபட்டா அப்படின்னு, உன்னை போய் கட்டி வைப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி பங்சன் கேட்க, உன்னெல்லாம் எவனா கட்டுவானா அப்படின்ட்டு ஃபேக்லியோ, லூஸ் அண்ணா உனக்கும் எனக்கும் இல்லை, நம்ம 2 பேத்துக்கு மீன்ஸ் யூ அண்டு தாரா, மீ அண்டு கைரா,
ஓ, உனக்கும் உங்கள் பொண்ணு பேசி முடிச்சிட்டியா அப்போ? எஸ் அப்படின்னு. அது சரி அப்படின்னு பேசியிருக்கான். சரி சரி, இப்போ என்ன டே, ஆனாலும் எனக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கீங்க, அதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு ஃபங்க்ஷன் சொல்ல. தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாத, வா வேணா ட்ரீட் போய், ரொம்ப நாள் ஆச்சு, வா ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடுவோம், பிரியாணி. அதான்டா, நம்ம வேற 2 பேரும் ஐயராத்து பொண்ணை கட்ட போகிறோம், இனி நான்வெஜ்லாம் பார்க்க முடியாது, வா நல்லா போய் திருப்தியாக சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி ஃபங்க்ஷன் சொல்ல. சாப்பிட்ணுன்னு சொல்லு, ஆனால் திருப்தியாக சாப்பிட்னாலும் போய் சொல்லாத, ஏன்டா இப்போ தானே ஒரு ஃபுல் மீல்ஸே முழுங்கினேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஃபேக்லி கேட்க. ஃபங்க்ஷனும் ஒன்றும் புரியல. நான் எப்படா சாப்பிட்டேன், நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேங்க. அது சரி போடா விளக்கண்ணே, உனக்கெல்லாம் லவ் பொண்ணு ஷி அப்படிங்கிற மாதிரி அவனை பேசிட்டு சரி வா வா அப்படின்னு அவனுக்கு 2 பேரும் அங்கேருந்து கிளம்பா. இங்கே நம்ம ஆள் சாரா ஓட ஆரம்பிச்சவ, ஓடினேன்னு வாழ்க்கை எல்லைக்கு ஓடினேன்னு அவள் அங்கே எடுத்த ஓட்டம் போய் நின்னது நம்ம வீட்டில் தான். அப்படியே குடுன்னு வீட்டுக்குள்ளே போய் டமான்னு கதவை அடிச்சு சாத்தா. ஃபெலிக்ஸ் பின்னாடியே ஓடினவனும் ஏய் பாப்பா கதவை தரடி, நான் சொல்கிறத கேளுடின்னு கதை தட்டிட்டு இருக்கான். அவளும் உள்ளே ஓடி போய் ஐயோ இவன் என்ன படிக்க போகிறா. இதோட இந்த பாட்டை முடிக்கிறேன். அடுத்த பாட்டில் நடக்க பார்க்கலாம். பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டில் என்னன்னு சொல்லிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.